ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் துணி தான் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் லென்த்தான துணியாக பார்த்து எடுத்துக்கலாங்க. இது வந்து ஓல்டு பெட் ஸ்ப்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 4 பீஸ் வர மாதிரி இதை 4ஆக மடிச்சுக்கோங்க. அப்புறம் இது வேஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி 4 பீஸ் வேணுங்க. ஒரே அளவு இருக்க மாதிரி 4 பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வர மாதிரி பார்த்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பீஸ் கிடைக்கும் ஒரு இதில். இப்போ அந்த துணியை அப்படியே எடுத்து பக்கத்தில் போடணுங்க. இந்த மாதிரி போட்டால் இன்னும் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். மொத்தம் நமக்கு 4 பீஸ் தேவைப்படுங்க. இப்போ அதுக்கு மேலே கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸ் அப்படியே இதுக்கு மேலே வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஈக்குவலாக. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 4 பீஸ் கிடைக்கும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு கட் பண்ணதில் 2 பீஸும் இப்போ கட் பண்ணதில் 2 பீஸ், மொத்தம் நமக்கு 4 பீஸ் கிடைக்குங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மேலே வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இந்த மாதிரி பெரிய பெட் ஸ்ப்ரெட் தான் வைக்கிறோன்ட்டு இல்லைங்க, வேறு என்ன வேஸ்ட்டு துணி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய துணியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற மாதிரியே 4 பீஸ் வர மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டபுள் பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 பீஸ் நான் மடித்து வச்சுருக்கேன். நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி இப்படி மடித்து எடுத்திருக்கேன். இப்போ 4 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா ஃபோல்டபுள் சைடு, அந்த ஃபோல்டபுள் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் அப்படியே தைக்கணுங்க. மேலே காமிக்கிற மாதிரி இந்த 4 ஃபோல்டபுள் சைடு மட்டுமே 1/2 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணி லாங் சைஸ் ஸ்கேலில் லைன் போட்டுக்கோங்க. இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை மட்டுமே ஜஸ்ட்டு ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி 4 பீஸ்லேயும் மேலே வந்து அந்த மடிப்பு பாகத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த 4 பீஸ்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 பீஸ் இல்லாமல் இன்னும் ஒரு 2 பீஸ் வேணுங்க. அதாவது இன்னும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி 4 பக்கமும் 15 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து 3 ஓரம் மட்டும் தைக்கணுங்க. இந்த மாதிரி ஷேப்பில் 3 ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணி நல்ல சைடு வெளியே திருப்பி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் வேணுங்க. நல்லா லென்த்தான பீஸாக வேணும். இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அப்புறம் 26 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸை தான் இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதேமாரி நமக்கு 4 பீஸ் வேணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு 2 சைடு ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேலே பிசு தெரியாத மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து எகைன் ஒரு பக்கம் மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணுங்க. இதே மாதிரி தான் 4 பீஸுமே தைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் 15 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு 2 பீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஷேப்பில் தைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது 3 ஓரங்கள் மட்டும் தைச்சா போதும்னு. இப்போ அதை தான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 3 ஓரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட நல்ல சைடு வந்து வெளியே திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 4 பீஸ் துணி, அதை வந்து ஃபோல்டபுள் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் லைன் போட்டு அதை மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். வேறு எங்கேயும் நீங்கள் தைக்க வேணாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் இப்போ காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் மீதி 3 பீஸையுமே அந்த ஃபோல்டபுள் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 4 பீஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் நமக்கு இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கரெக்டாக அந்த மடிப்பு பாகத்துலேருந்து மட்டும் தைச்சி எடுத்துக்கோங்க. வேறு எங்கேயும் நம்ம தையல் போட வேண்டாம். இப்போ அது 4 பீஸ் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 பீஸ் லென்த்தான பீஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு பிசுறு தெரியாமல் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும். அப்புறம் இந்த ஓரம் மடிக்கணும், அந்த ஓரம் மடித்து எகைன் ஒரு பக்கம் மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஓரமாக ஒரு தையல் போட்டுடணுங்க. நாடா மாதிரி இந்த 4 பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீஸோட நல்ல சைடு வந்து இப்போ வெளியே திருப்பி எடுத்துடலாங்க. அந்த 15 இன்ச் சொன்னேன் இல்லைங்களா 4 பக்கமும், அந்த துணியை வந்து நான் 3 ஓரம் மட்டும் தைச்சு இப்போ அதோட நல்ல சைடு வெளியே திருப்பி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த 4 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, 4 பீஸோட ஃபோல்டபுள் சைடில் 1/2 இன்ச்சுக்கு நம்ம தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த பீஸ் எல்லாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி 4 பக்கமும் இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடாக நம்ம ஜஸ்ட்டு அட்டாச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒரு பீஸை எடுத்து இதுக்கு மேலே போட்டு அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது ஃபோல்டபுள் சைடு இல்லைங்க, ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை எடுத்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு ஜஸ்ட் அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே செய்கிறதில்ல.
இந்த ஓப்பன் பீஸ் எடுத்து இப்போ இதுக்கு மேலே வைங்க. இதுக்கு மேலே வச்சு ஜஸ்ட் இந்த ஓரம் மட்டும் அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு இப்படி அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி மீதி இருக்க 3 சைடும் அந்தந்த துணியை அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டா போதுங்க. இதே மாதிரி 4 கார்னர்லேயுமே 4 பக்கமே அந்த துணிக்கு மேலே வச்சு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அந்த துணி அதுக்கு மேலே போட்டு ஓரம் மட்டும் தைச்சா போதும். இதே மாதிரி 4 பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, நாடா மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, இந்த பீஸை வந்து ஜஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி பின்னூக்கில் வந்து இப்படி கோத்துக்கோங்க. நம்ம பேண்ட்டுக்கு நாடா கோக்குற மாதிரி இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம மேலே அந்த ஃபோல்டபுளில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்காக தான் அந்த தையல். இந்த நாடா வந்து இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இதே மாதிரி 4 பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 பக்கமும் இந்த மாதிரி இந்த பீஸை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். நாடா பீஸை இதே மாதிரி 4 பக்கமும் எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸு, அந்த 4 பீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பீஸை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு பக்கமும் 4 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத் வந்து சென்டரில் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த ஒவ்வொரு கார்ட்போர்ட் பீஸையும் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வேறு எந்த பெரிய கஷ்டமும் இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம தையல் போட்டுட்டோம். ஜஸ்ட் இதுக்குள்ளே நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸை மட்டும் வச்சா போதும். இந்த 4 பீஸ்லேயுமே சென்டரில் கேப் இருக்குது. அந்த ஓப்பனில் வந்து ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணிட்டா போதும். நமக்கு வேணுங்கும் போது இந்த கிளாத்தை வந்து நம்ம வாஷ் பண்ணும் போது இந்த கார்ட்போர்ட் பீஸை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி எகைன் திரும்ப நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. நம்ம சைடில் எங்கேயுமே தையல் போடல பார்த்தீங்களா, அதுக்காக தான். நம்ம வேணுங்கும் போது எடுத்து இதை வாஷ் பண்ணிக்கலாம் அழுக்காயிடுச்சுன்னா. இந்த மாதிரி பீஸை வந்து 4 பக்கமும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த அளவு இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது 4யுமே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். இப்போ இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி சென்டரில் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த 15 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் இருந்தால், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பீஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சென்டரில் வேணும்னா வச்சுக்கலாம். இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். சென்டரில் வந்து மேலே தான் வைக்க முடியும். நம்ம ஏன்னா அந்த பீஸை வந்து ஸ்டிச் பண்ணனால அந்த துணிக்குள்ளே வைக்க முடியாது. மேலே அப்படியே வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி 4 பக்கமும் ஜஸ்ட் அந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் போட போகிறோம். அந்த நாடாமல் இருக்க பீஸை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்தால் நமக்கு சூப்பராக ஒரு பாக்ஸ் ரெடி ஆயிருங்க. இதை வந்து நம்ம லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பாருங்கள், திக்காகவும் இருக்கும். இது அதுக்கு மட்டும் இல்லை, 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ எதுக்காக காமிக்கிறேன்னா, நம்ம கிளாத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாங்க. இதில் கிளாத்தெல்லாம் நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ கிளாத் வேணால் உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நமக்கு அடியில் இருக்க அந்த கிளாத் வேணும்னா நம்ம இந்த ஒவ்வொரு கிளாத்தாக மேலே எடுத்து வச்சுட்டு தானே எடுப்போம். அந்த மாதிரி செய்ய வேணாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற கிளாத் இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த 2 பக்கம் மட்டும் நீங்கள் இந்த நாட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நீட்டாக நம்ம வந்து கிளாத் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கிளாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு வீட்லேயே நம்ம எந்த செலவும் இல்லாமல் வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸையும் வேஸ்ட்டாக இருக்க துணியை மட்டுமே வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.